இப்போ நாம திருக்குறள்ல இலக்கண குறிப்பு பார்க்க போறோம். வயிற்றுக்கும் என்பது இழிவு. ஆனா இங்க சொல்லும்போது செவிக்கு இல்லாத போது வயிற்றுக்கு என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இழிவு சிறப்பு உண்மை. இழிவான பொருளாக இருந்தாலும் இங்க சிறப்பாக சொல்லப்படுவது. ஏனென்றால் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படுகின்றது. பாருங்க, அடுத்ததாக அவி உணவு. உணவு என்பதனுடைய பண்பு தான் அவி. அதெல்லாம் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த பெயர் சொல்லோட இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அவி என்பது பண்பு. இரு பெயர் ஒட்டி வந்த பண்பு தொகை என்று சொல்கிறோம். அவி உணவு, அவித்தால் தான் உணவாக மாறும். அவித்தல் என்பது உணவோட பண்பு. அவித்தல் என்பது உணவோட பண்பு. இந்த மாதிரி வரும்போது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, இரண்டு பெயர் சொற்கள். ஏன்னா இதுவும் பண்பு தான். இதோட பண்பு, இந்த பெயர் சொல்லோட பண்பு. ஆனால் இது பண்பு பெயர். இரண்டு பெயர்கள் ஒட்டி வந்த பண்பு தொகை என்று சொல்கிறோம். இழுக்கல் ஒழுக்கம் என்பவைகள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்பெயர், தொழிலை நேரடியாக குறிக்கக்கூடியவை. கனவு, நனவு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுபோல் இழுக்கல் என்று சொன்னால் வழுக்குதல் என்பது பொருள். ஒழுக்கம் என்றால் ஒழுகுதல் என்ற பொருளை தருகின்ற பெயர் சொற்கள். இப்போ ஆன்ற பெருமை தரும். இந்த ஆன்ற என்பது எச்சம். எச்சம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம். வினை சொல்லை கொண்டு முடியுமானால் வினை எச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமை என்ற பண்பு பெயரை கொண்டு முடிந்திருக்கின்றது. அதனால் இது வந்து பெயர் எச்சம் என்று சொல்கிறோம். இப்போ கேளா தகையவே, இதில் பார்த்தீங்கன்னா கேளாத, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே தா வரும். கேளாத என்ற சொல். இந்த கேளாத என்பது எதிர்மறை. இதில் தா என்பது மறைஞ்சு போச்சு. ஈறுகட்ட, ஈற்றெழுத்தாகிய தா மறைஞ்சதுனால ஈறுகட்ட. இது எதிர்மறை. ஒரு வினை நிகழவில்லையானால் எதிர்மறை. ஒரு வினை நிகழ்ந்தால் அது உடன்பாடு. இது பார்த்தீங்கன்னா இந்த வினை வந்து நிகழல, அதனால் இது எதிர்மறை. ஈறுகட்ட எதிர்மறை. இங்கே பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம். பெயர் சொல்லை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம் என சொல்கிறோம். இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவியினும் வாழினும் எண். இது பார்த்தீங்கன்னா எண்ணும்மைகள். உம்மு மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை, உம்மு வெளிப்படையாக வந்தால் இது எண்ணும்மை என்று சொல்கிறோம். இங்கே ரெண்டு வந்திருக்கிறதுனால நம்ம எண்ணும்மைகள் என்று கூட போடலாம் நம்ம. ஆனால் எண்ணும்மை என்று நம்ம படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உம்மு மறைஞ்சு போச்சுன்னா உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை என்று சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பகுபத உருபிலக்கணம்.